ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் நடந்த பல்வேறு சுவாரஸ்யமான நிகழ்வுகளை இந்த அரசியல் அப்டேட் நிகழ்ச்சியில் பார்க்கலாம். வணக்கம் சிவராம். இன்னைக்கு அரசியல் அப்டேட் நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் நடந்த சுவாரஸ்யமான கள நிலவரங்களை நம்ம சேகரிச்சுட்டு வந்திருக்கோம். குறிப்பாக தேமுதிக, திமுக இரண்டு கட்சிகளுக்கும் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கிறது. 6+1 இடம் தருவதா திமுக தேமுதிகவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அதையும் தேமுதிக மறுக்கிறதா ஒரு தகவல் இது எப்படி முழு விவரம்? அதாவது கடலூர் மாநாடு கடந்த ஜனவரி 9ஆம் தேதி நடைபெற்ற பொழுதே கூட்டணி குறித்து நாங்கள் முடிவெடுத்துட்டோம், அதை விரைவில் அறிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவிச்சிருந்தார். தொடர்ந்து திமுகவுடன் இதுவரை தேமுதிக கூட்டணி அமைச்சதே கிடையாது. அதிமுகவுடன் தான் கூட்டணி அமைச்சு எதிர்க்கட்சி தலைவராக விஜயகாந்த் அவர்கள் அமர்ந்திருந்தார். அதே போன்று 2016ஆம் ஆண்டு பார்த்தோம்னா பழம் நழுவி பாலில் விழுகும் அப்படின்ட்டு கருணாநிதி அவர்கள் அன்றைய தினம் சொல்லியிருந்தது நம்ம பார்த்தோம். தற்பொழுது திமுக மற்றும் தேமுதிகவுக்கு இடையான இந்த கூட்டணி இணைந்து வருவதை நம்ம அரசியல் களத்தில் பார்த்துட்டு வர்றோம். குறிப்பாக தேமுதிகவை பொறுத்தவரை 20 இடங்களும் ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா இடங்களும் கேட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் திமுகவை பொறுத்தவரை 6 இடங்கள் வரை தருவதற்கு தற்பொழுது ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். ஆனாலுமே கூட 10 இடங்கள் தர வேண்டும் என்று தேமுதிக தற்பொழுது டிமாண்ட் வைத்திருக்கிறது. 10 இடம் தர முடியாது. ஏனென்று சொன்னால் திமுக கட்சியில் ஏற்கனவே 1 டஜன் கட்சிகள் இருக்கிறது. எல்லாருக்கும் இடம் கொடுக்க வேண்டும், எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டும். இந்த முறை பார்த்தோம்னா முதல்வர் ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய ஒரு டாஸ்க் இருக்குது. இதில் காங்கிரஸ் வேற முரண்டு பிடிச்சி நிற்கிது. எப்படியாவது கூடுதல் இடங்களை வாங்கணும், ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழலில் தேமுதிக வர இருக்கிறது. அதே போன்ற மக்கள் நீதி மையத்திற்கு இடம் தர வேண்டும். அதே போன்று ஒரு சில இஸ்லாமிய கட்சிகளுக்கும், அதே போன்று தனியரசு, கருணாஸ் உள்ளிட்டவங்கலாம் இருக்கிறாங்க. இதை திமுக எந்த அளவுக்கு கூட்டணி தொகுதி பங்கிட்ட வெற்றிகரமாக செய்து முடிக்க போறாங்கன்னு நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். கண்டிப்பா. ஏன்னா இதுவரை தேமுதிக பொறுத்தவரையும் தோழமை கட்சிகள் தான் அதிமுக, திமுக மற்ற கட்சிகளும் தொடர்ந்து பிரேமலதா விஜயகாந்த் பேசிட்டு வரதை நான் பார்க்கணும். எந்த ஒரு கட்சியும் இங்கேயும் விமர்சிக்காத நிலையில அவர்கள் தற்பொழுதுக்கு அந்த இரட்டை இலக்கிலிருந்து பின்வாங்கி இருக்கிறாங்க தேமுதிக என்ற ஒரு தகவலும் வெளியாக இருக்கிறது. அப்போ 6+1 இடங்கள் கொடுப்பானால் அப்போ அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அனைவரையும் திருப்தியாக செய்ய முடியாது. ஏனென்றால் இது பழைய கட்சி, புதிதாக துவங்கப்பட்ட கட்சிக்கே ஒற்றை இலக்கில் சீட் தர்றது போல அப்போது பழமை வாய்ந்த கட்சியாக இருக்கக்கூடிய இந்த தேமுதிகவுக்கு இரட்டை இலக்கில் சீட்டு ஒதுக்கப்பட வேண்டும் என்று அவங்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. இன்னும் அந்த கூட்டணி நிறைவடையாத ஒரு சூழல் தான் நிலை வருது. இது ஒரு புறம் இருக்குது. மற்றொரு புறம் ஓ பன்னீர்செல்வம் நேற்று தினம் அவருடைய ஆதரவாளரிடம் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தியிருந்தார். அதில் ஏதாவது கூட்டணி குறித்துதான ஒரு நிலைப்பாடு எடுப்பாரா, இல்லை அவர் மீண்டும் அதிமுகவில் இணைய தூது அனுப்புவாரா என்ற பல்வேறு சந்தேகங்களுக்கு இடையே, அல்லது ஒரு புதிய கட்சி துவங்க போகிறாரா என்ற ஒரு சந்தேகங்களுக்கு இடையே தான் அந்த கூட்டமானது நடைபெற்றதை நாம் பார்த்தோம். ஆனால் அவர் நேற்று தினம் சொன்ன பதில், இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவது குறித்து இன்னும் நான் யோசிக்கவில்லை என்று சொன்ன பதில் அவருடைய கூட இருக்கக்கூடிய ஆதரவாளர்களுக்கு ஒரு பெரும் பின்னடைவாகவே பார்க்கப்பட்டது. ஆனால் இப்போ ஒரு சம்பவம், அதாவது அவரோடு கூட இருக்கக்கூடிய நெருங்கிய ஆதரவாளர்கள் பலர் அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும், அதே போல திமுகவில் ஒரு சிலர் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும், தாவேகாவிலையும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக ஒரு தகவலானது வெளியாகுது. அப்போது இப்படியே போயிட்டு இருந்தால் இன்னும் ஓ பன்னீர்செல்வம் அவருடன் இருக்கக்கூடிய ஆதரவாளருடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறையக்கூடிய நிலை தான் ஏற்படுகிறது. அப்போ அரசியல் வட்டாரங்களில் ஓ பன்னீர்செல்வம் புறக்கணிக்கப்படுவாரா, அல்லது அவருடைய அரசியல் வாழ்க்கை என்னவாகும்? அதாவது இபிஎஸ் அவர்கள் தெளிவாக கூறிட்டாரு, நான் அதிமுகவில் மீண்டும் சேர்த்துக்கொள்வதற்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த சூழலில் ஓபிஎஸோட ஒரு சில ஆதரவாளர்கள் எழுப்பக்கூடிய கேள்வி என்னென்னா, அதிமுகவில் சேரேன்னு சொல்லி நீங்கள் கேட்டிருக்கவே கூடாது, இது மிகப்பெரிய ஒரு அவமானம். ஏன்னு சொன்னால் அந்த கட்சி எதிர்த்து அவங்க சேர்த்துக்க முடியாதுங்கிறதுல உறுதியாக இருக்கிறாரு. இந்த சூழலில் திரும்ப நம்ம சேர்த்துக்கணும்னு சொல்கிறீங்க, அவர் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. தொடர்ந்து இது போன்ற ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர், ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக இருந்தவர், இது போன்ற கேட்பதே தவறு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆதரவாளர்கள் தெரிவிக்கிறாங்க. ஆனால் இபிஎஸை பொறுத்த ஓபிஎஸ் கட்சிக்குள்ளே கொண்டு வந்தோம்னா தனக்கு நிகரான ஒரு தலைவராக அவர் பார்க்கப்படுவார். இது கட்சிக்கு நல்லதில்லை அப்படின்னு அவர் கருதுறாரு. டிடிவியை சேர்த்துக்கிட்டது கூட பார்த்தோம்னா வேற ஒரு கட்சியாக தான்
கூட்டணிக்குள்ளே சேர்த்துக்கிட்டாங்க. அதிமுகவில் எந்த காலத்துலேயும் டிடிவியாக இருக்கட்டும் அல்லது சசிகலாவாக இருக்கட்டும் ஓபிஎஸ் இந்த 3 பேருக்கும் இடமில்லை. தற்பொழுது டிடிவி சேர்க்கப்பட்ட அடிப்படையில் பார்த்தோம்னா தென் மாவட்டங்களில் அந்த சமுதாய வாக்குகளை எப்படியாவது கட்சிக்குள்ளே கொண்டு வரணுங்கிற ஒரே எண்ணம், அதுவுமே கூட பாஜகவோட மத்தியஸ்தின் பேரில் தான் தற்பொழுது டிடிவி சேர்த்துக்கொள்ளப்பட்டது. 2021 சட்டமன்ற தேர்தலே வந்து டிடிவி அதிமுகவிலிருந்து பிரிஞ்சு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தாலும் இது அதிமுகவுடைய வெற்றி வாய்ப்புக்கு ஒரு பெரும் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியிருந்தது. ஏன்னா ஒரு சில சட்டமன்ற தொகுதிகளை பொறுத்தவரையும் அதிமுக வெற்றி கனியை பறிக்கக்கூடிய நிலையில், ஆனால் கணிசமான 2000 வாக்குகள் வித்தியாசத்தில், 3000 வாக்குகள் வித்தியாசத்தில், 700 வாக்குகள் வித்தியாசத்துலலாம் வந்து அதிமுக தோல்வி விட்டுறதை நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ இது போல சம்பவம் மீண்டும் அதிமுகவில் அரங்கேறக்கூடாது. அப்போ பிளவுபட்டிருக்கக்கூடிய அதிமுக ஒன்றிணைக்க வேண்டும். ஆனால் அந்த கூட்டத்தில் ஓ பன்னீர்செல்வமும் சசிகலாவும் இடம்பெறக்கூடாதுன்றதுல எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெளிவாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அப்போது இது என்டிஏ கூட்டணியில் அங்க வகித்திருக்கக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் துடியின் வாக்கும் அதிமுகவுடைய வாக்கமும் கணிசமாக அதிமுகவுக்கு முழுமையாக பெறப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே கடந்த தகுதி நீக்கம் செய்யப்பட்ட அந்த 18 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கும் மீண்டும் அதிமுக கூட்டணியில், அதாவது மீண்டும் அவர்கள் போட்டியிட்ட தொகுதியில் வந்து அவங்க கேட்கிறதா ஒரு தகவல் வந்து வெளியாக இருக்கிறது. அப்போது அப்படி இருக்கும்போது தான் கூட நின்ற எம்எல்ஏக்களுக்கும் மீண்டும் மறுவாழ்வு அமைத்து தராரா டிடிவி என்ற ஒரு பேசுபொருளும் அமமுகவில் வந்து நிலவிட்டு வருவதை நம்ம பார்க்கிறோம். அப்போது அமமுகவில் 3 இடங்கள் ஓ பன்னீர்செல்வத்திற்கு குக்கர் சின்னத்தில் போட்டியிட ஒதுக்கப்பட்டாலும் அதுக்கும் உடன்பட்டு அதுக்கும் வந்து தயாராக இல்லாத நிலை தான் ஓபிஎஸ் இருக்கிறாரு. அப்போ ஓபிஎஸ்ஸுடைய அரசியல் இன்னும் அவரை எத்தனை காலம் மௌனம் சாதிக்க போகிறார் என்பது அவர் கூட இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கே ஒரு புரியாத ஒரு புதிதாக இருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பாக அரசியல்னு வந்தாலே இப்போ தமிழக வெற்றி கழகத்தை பற்றி பேசாமல் நம்மளால் கடந்து போக முடியாது. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தின் 3ஆம் ஆண்டு துவக்க விழா நடக்க இருக்குது. அப்போது இந்த கூட்டமும் உள்ளரங்கு கூட்டமாகவே பனையூரில் வந்து ஏற்பாடு செய்திருக்காங்க. இந்த கூட்டத்தை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தில் மாநாடு வச்சா தலைவர் வர்றாரு, தொடர்ச்சியாக அந்த கட்சியின் பொதுக்கூட்டங்களாகட்டும், ஆலோசனை கூட்டங்களாகட்டும், இல்லை இது போல துவக்க கூட்டங்களாகட்டும் உள்ளரங்கிலே நடைபெறுவது எப்படி பார்க்குறீங்க? அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட அந்த தொடக்க ஆண்டு விழா கூட்டம் வந்து பார்த்தோம்னா பனையூர் கட்சி அலுவலகத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கடந்த முறை பார்த்தோம்னா மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. இந்த ஆண்டு தேர்தல் ஆண்டாக இருக்கிறது. இந்த முறை வந்து ஒரு பொது தளத்திலேயோ அல்லது பொது இடங்கள்லையோ இது போன்ற ஒரு கூட்டத்தை நடத்தினா கட்சிக்கும் சரி, அதே போன்ற வரக்கூடிய தேர்தலுக்கும் வந்து தொண்டர்களுக்கும் அதே போன்ற நிர்வாகிகளுக்கும் ஒரு உற்சாகம் ஊட்டக்கூடிய வகையில் இருக்கும். விஜய் அவர்களை எடுத்துக்கொண்டோம்னா இன்னும் மதுரையை தாண்டி தென் மாவட்டத்துக்கு போகவே இல்லை. ராமநாடாக இருக்கட்டும், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, புதுக்கோட்டை, சிவகங்கைன்னு பல மாவட்டம் இருக்குது. இந்த மாவட்டங்களில் ஏதாவது ஒரு மாவட்டத்தில், தென் மாவட்டத்தில் பார்த்தோம்னா திருநெல்வேலியில் வச்சிருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பேச்சும் அடிபடுது. ஏன் வந்து அவர் தொடர்ந்து வந்து இது போன்ற உள்ளரங்கு கூட்டமாகவே நடத்துகிறாரு? மண்டபம் கிடைக்கல, இடங்கள் கிடைக்கல, அனுமதி கிடைக்கல அப்படின்னு சொல்லி அவங்களோட காரணம் தொடர்ச்சியாகவே தாவேக்கான்றாலே வந்து அவர்கள் கேட்கின்ற இடம் வந்து கிடைப்பதில் ஒரு தோல்வி ஏற்படுது. ஏன்னா இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் நெருக்கடி கொடுக்குறாங்கன்ட்டு தாவேக்கா தரப்பில் ஒரு குற்றச்சாட்டானது தொடர்ந்து வைக்கப்பட்டுள்ளது. அப்போ அந்த கட்சி தலைவர் வெளியே உரிய பாதுகாப்பு வழங்கப்படுவதில்லை. கூட்டங்கள் அதிகமாக கூடுவதால் வரக்கூடியவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. அத்தகையான காவல்துறை, போதுமான காவல்துறையும் தமிழக அரசால் வழங்கப்படலை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. மீண்டும் கரூரில் ஏற்பட்டது போல ஒரு துயர சம்பவம் ஏற்படக்கூடாது என்றது தமிழக வெற்றி கழகம் தெளிவாகவும் கவனத்துடன் அவருடைய அரசியல் பயணத்தை ஒவ்வொரு அடியாக தான் எடுத்து வச்சுட்டு போகிறாங்க. அப்போ அப்படி இருக்கும்பொழுது இந்த 3ஆம் ஆண்டு துவக்க விழா துவங்க இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலையும் அவர்கள் சந்திக்க இருக்கிறாங்க. ஏற்கனவே அதாவது உள்ளாட்சி அமைப்புகளில் நடைபெற்ற இந்த தேர்தலில் கணிசமான சுயேட்சையாக விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக போட்டியிட்டவர்கள் கணிசமான பேர் வெற்றியும் பெற்றிருந்தாங்க. அதை தொடர்ந்து தான் தமிழக வெற்றி கழகம் என்று 2024ஆம் ஆண்டு துவங்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அப்போது இந்த கட்சி துவங்கின நாள் முதல் அரசியல் களத்தில் தொடர்ச்சியாக 2020 அதாவது கடந்த ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் தாவேக்கா போட்டிடுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிச்சிட்டாங்க. இந்த சட்டமன்ற தேர்தல் தான் எங்களுடைய இலக்குன்ட்டு அவங்க பயணிச்சுட்டு வராங்க. இப்படி இருக்கும்பொழுது இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னும் உத்வேகமாய் அதாவது தாவேக்கா செயல்பட திமுக தான் அதை முற்றுக்கடை போடுகிறதா, இல்லை அனுமதி வழங்கவில்லையா, இல்லை எங்கே தாவேக்கா திமுகவுக்கு எதிராக ஒரு பலமான அணியை உருவாகன்ட்டு திமுக பயப்படுறது தான் இதோட காரணமா? இல்லை அனுமதி வழங்கலையா, இல்லை அவங்க அனுமதி கேட்டாங்களா, இதெல்லாம் நமக்கு அந்த முழு தகவலும் வெளியே வரல.
இருந்தாலுமே கூட ஒரு பொது தளத்தில் இந்த கூட்டத்தை போட்டிருக்கலாம், இல்லாட்டி அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கலாம். அப்படியே அனுமதி தரலாட்டி கூட அது திமுகவிற்கு வந்து தேர்தலை எதிரொலிக்க தான் போகுது. அதை அவங்க ஒரு அட்வான்டேஜாக தான் எடுத்திருக்கலாம். பட் அவங்க அந்தளவுக்கு வந்து எந்த இடத்துல அனுமதி கேட்டாங்க, அதற்கான முயற்சிகள் எங்கே பண்ணாங்க அப்படிங்கிறது இன்னும் நமக்கு தெரிய வரல. தலைவர் அவர்கள் இன்னும் களத்திற்கு வரணும் அப்படிங்கிறது தான் தாவேகா தொண்டர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. இன்னும் அவருடைய சுற்றுப்பயணம் எப்போ தொடங்க இருக்குது, அதுக்கான அறிவிப்பு எப்போ வெளிவரும் அப்படிங்கிறது ஒவ்வொரு நிர்வாகிகளாக இருக்கட்டும் அல்லது தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. தற்பொழுது அந்த தாவேகாவோட தேர்தல் அறிக்கை சுற்றுப்பயணம் வந்து ஆரம்பிச்சிருக்குது. பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து இதற்கான சுற்றுப்பயணம் ஆரம்பமாக இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. முதல் கட்டமாக தென்மண்டலம் மதுரை, திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கான அந்த சுற்றுப்பயணம் ஆரம்பிக்க இருக்கிறது. அதற்கு பின்பு ஒவ்வொரு மண்டலமாக அவங்க சுற்றுப்பயணம் முடிக்க இருக்கிறாங்க. ஆனாலுமே கூட விஜய் அவர்கள் இன்னும் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வெளியில் வரணும், நிறைய மக்கள் சந்திப்புகளை நடத்தணும், தொடர்ந்து மக்களை அவர் அடிக்கடி இல்லை டெய்லியுமே சந்திக்கிறது தான் வந்துட்டு தேர்தலுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் அப்படிங்கிறது அவர்களுடைய தொண்டர்களோட ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. சாமியல், இன்னொரு விஷயமும் இப்போ தற்பொழுது கிடைக்கப்பட்டிருக்குது. திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியாக இருக்கக்கூடிய சூழலில் கேசி வேணுகோபால் அவர்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தையை துவங்குவதற்கு தமிழகம் வருவதற்காக அந்த தகவல் வெளியாக இருக்குது. அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக இப்போது திமுக காங்கிரஸ் 2 கட்சிகளுக்கான கூட்டணியானது ஓரளவுக்கு நிறைவடைஞ்சு இந்த கனிமொழி அவர்கள் ராகுல் காந்தி அவரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தின பிறகு இந்த கூட்டணிக்கான ஒரு கதவுகளை வந்து முழுமையாக திறந்திருக்கு. ஏன்னா திறக்கப்பட்ட கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா தாவேகாவுக்கு காங்கிரஸுக்கும் மீண்டும் கூட்டணி சேருவார்களா, காங்கிரஸுக்கும் திமுக இடையே ஒரு பிளவு ஏற்பட்டுச்சுன்ற சமூக வலைத்தளங்களில் ஒரு போர் நடைபெற்றிருந்தாலும் கூட, ஆனால் இதை எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வைப்பது போல தற்பொழுது தலைமையகத்திலிருந்து திமுக நிர்வாகிகளுடன் திமுக தலைமையிடம் பேசி எத்தனை தொகுதிகள் பங்கிடுவது குறித்துதான பேச்சுவார்த்தை இறுதி கட்டத்தை எட்ட உள்ளதாக ஒரு தகவலானது வெளியாக இருக்கிறது. அப்போ காங்கிரஸ் திமுக கூட்டணி என்பது தற்பொழுதைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தொகுதி பங்கீட்டில் ஏன்னா கடந்த முறை 20 தொகுதிகள் கேட்டிருந்தாங்க. இந்த முறை கூடுதல் தொகுதி 25லிருந்து 30 தொகுதிகள் வந்து காங்கிரஸ் தரப்புல கோரப்படுகிறது. ஆனால் எத்தனை தொகுதிகள் திமுக தர இருக்கிறாங்க? ஏன்னா ஏற்கனவே நீங்கள் முன்பதாக சொன்னது போல திமுக கட்சியை பொறுத்தவரை பல்வேறு அரசியல் கட்சிகள் வந்து தங்களோட கூட்டணி இருக்காங்க. ஏன்னா இப்போ திமுக கட்சி எதுனா பெரிதான இப்போ விசிகா இருக்கிறாங்க, மக்கள் நீதி மையம் இந்த ஆண்டு புதிதாக மக்கள் நீதி மையம் வந்திருக்கிறாங்க. இப்போ தேமுதிக புதிதாக வரும் பட்சத்தில் அவர்களுக்கான சீட்டும் ஒதுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதியை வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் திமுகவுடைய நோக்கமாக இருக்கிறது. ஆனால் 200க்கு 200 என்ற அந்த ஒரு இலக்கோடு தான் திமுக இந்த தேர்தல் காலத்தில் வந்து தற்போது செயல்பட்டு வராங்க. இல்லை, திமுக பொறுத்தவரை ஒரு 200 தொகுதி இலக்காக இருந்தாலுமே கூட அவர்கள் தரப்பில் உதயசூரியன் சின்னம் எப்படியாவது ஒரு 130 இடத்துலையாவது வெற்றி பெற்றணும், அப்போ தான் வந்துட்டு தனிச்சு ஆட்சி அமைக்க முடியும்னு எதிர்பார்க்குறாங்க. இதற்காகத்தான் பார்த்தோம்னா மக்கள் நீதி மையத்துக்காக இருக்கட்டும், தனியரசு உள்ளிட்ட அதே போன்ற கருணாஸ் உள்ளிட்டவர்கள் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டால் அவர்கள் எல்லாத்தையும் உதயசூரியன் சின்னத்தில் நிற்க வைப்பதற்கான அந்த பேச்சுவார்த்தைகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. ஏன்னா கண்டிப்பாக இப்போ மதிமுக மற்றும் விசிகா உள்ளிட்ட கட்சிகள், மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட கட்சிகள் திமுக கூட்டணியில் அங்கம் வகித்திருந்தாலும் கூட அவர்கள் தங்களது சொந்தமான சின்னத்தில் தான் அவர்கள் போட்டியிடுவார்கள். அப்போ மற்ற கட்சியினர் இருக்கக்கூடிய இந்த ஒற்றை இலக்கில் வழங்கக்கூடிய இடங்களை பொறுத்து அந்த கட்சியினுடைய அதாவது உறுப்பினர்களை பொறுத்து தான் அவர்களுக்கான அந்த சின்னம் வழங்கப்படுவது. தனி சின்னம் வழங்கலாமா அல்லது இவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிடுவார்களா என்பதை பொறுத்து. இப்ப மக்கள் நீதி மையத்திற்கு 234 தொகுதிகளும் போட்டியிடுவதா சொல்லி தான் வந்து டார்ச் லைட் சின்னம் வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் மக்கள் நீதி மையத்துக்கு திமுக கொடுக்கக்கூடிய இடங்கள் பார்த்தோம்னா ஒற்றை எண்ணிக்கையிலான இடங்கள் தான். இதனால் மக்கள் நீதி மையத்தை பொறுத்தளவில் டார்ச் லைட் சின்னத்தில் இப்போ போட்டியிட முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஒன்றும் சுயேட்சையாக போட்டியிடணும் அல்லது திமுக சின்னத்தில் போட்டியிடணும். மக்கள் நீதி மையத்தின் கையில் தான் இருக்குது. இப்போ அவங்க என்ன சின்னத்தில் போட்டியிட போகிறாங்க, உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட போகிறாங்களா அல்லது வேறு ஏதேனும் சின்னத்தில் போட்டியிட போகிறாங்களா அப்படிங்கிற கண்டிப்பாக இது ஒரு புறம் இருக்குது. ஏனென்றால் கிராம அளவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளும் இப்போ ஒன்றிணைவா மற்றும் இது போல பல்வேறு திட்டங்களை வந்து திமுக தனது ஒன்றியங்கள் நகரம் உள்ளிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய தனது வாக்காளர்களை வந்து இழக்கக்கூடாது என்று பல்வேறு நிகழ்ச்சிகளை கிராமம் முதல் நகரப்புறங்கள் வரை தொடர்ந்து செய்துட்டு வரதை நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த 2026 யார் எதிர்த்தாலும் யார் வந்தாலும் தங்களது வாக்கு வங்கியிலிருந்து ஒரு வாக்கு கூட குறைந்து போகக்கூடாது என்பதில் திமுக தெளிவாக இருக்கிறது. அதுக்காக தான் நம்ம கூட்டணி யார் வந்தாலும் அவங்களை ஏற்றுக்கொள்ள தான் அவங்க பார்க்குறாங்க. இருப்பினும் மருத்துவர் ராமதாஸ் உடைய நிலைப்பாடு திமுகவில் வர வேண்டும் தான் அவருடைய நிலைப்பாடு. ஆனால்
விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் செய்தியாளர் சந்திப்பில் ஏற்கனவே தெரிவித்தது மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்தியிருக்கிறாரு. குறிப்பாக பாமக பாஜக இருக்கும் கூட்டணியில் விசிக இடம்பெறாது என்பது அவரது கருத்து பதிவு பண்ணியிருக்கார். அப்படி இருக்கும்பொழுது மீண்டும் திமுகவில் பாமகவுக்கான கதவுகளானது அடைக்கப்பட்டிருக்கு. அதாவது ராமதாஸ் தரப்பிலான பாமகவின் கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. அப்போது என்டிஏ கூட்டணியில் மீண்டும் மருத்துவர் ராமதாஸ் செல்வாரா அல்லது தாவேகாவுடன் செல்வாரா என்பது தான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏன்னா இந்த அரசியல் காலங்களில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய நிகழ்வுகளானது நடைபெற்று வருகிறது. ஏனென்றால் அன்புமணி ராமதாஸை வீழ்த்த புதிய இளைஞர்களை தான் பக்கம் வைத்துக்கொள்ள தாவேகா பக்கம் திரும்புவாரா என்ற ஒரு பேச்சுவார்த்தையானது நிலை வருகிறது. என்றால் ராமதாஸ் தரப்பில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் தொடர்ந்து தமிழக வெற்றி ராமதாஸோட நிலைப்பாடு இந்த தேர்தலில் ராமதாஸோட நிலைப்பாடு என்ன? அதான் அவர் இந்த தேர்தல் புறக்கணிப்பாரா? ஏன்னா மாம்பழம் சின்னம் அன்புமணி ராமதாஸ் பயன்படுத்தக்கூடாது, இதுக்கான வழக்கு தொடுத்திருக்கிறாரு. அப்போ என்டிஏ கூட்டணியில் அங்க வகித்திருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் இந்த மாம்பழ சின்னத்தை போட்டியிடலாமா என்பது நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இருப்பாரா அல்லது அன்புமணி நிறுத்தக்கூடிய அந்த தொகுதிகள் எல்லாம் தன்னோட எதிர் வேட்பாளரை நிறுத்துவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்தது. அதான் இப்போ இதுவரையும் அவங்களுடைய முழு விவரங்கள் வந்து வெளியே வரல. ஏன்னால் தான் பக்கம் இருக்கக்கூடிய இளைஞர்களை தான் பக்கம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் புதிய நிர்வாகிகளையும் யாரெல்லாம் அன்புமணி தரப்பில் இருக்கிறாரோ அவரெல்லாம் கட்சி விட்டு நீக்கி அதுக்கு மாற்று இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து வருதா அன்புமணி ராமதாஸ் அவருடைய நிலைப்பாடாக இருக்கிறது. இந்த நிலையில் அவர் 2026 தேர்தலில் போட்டியிட போறாரா இல்லை யாருக்கு ஆதரவு தெரிவிக்க போறா, தான் பக்கம் இருக்கக்கூடிய அணியினரை வலுப்படுத்துவாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் அதே போல அன்புமணி ராமதாஸுடைய தரப்பில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய இடத்தில் எதிர் திசையில் இவர்கள் போட்டியிடும் பொழுது கண்டிப்பாக பாமகவுடைய வாக்குகள் வந்து சிதறடிக்கப்படும். ஏனென்றால் எந்த கூட்டணியில் இவர்கள் அங்கம் வகிக்கிறார்கள், ஏனென்றால் அதிமுக பாமக கூட்டணியில் அங்கம் வகித்திருப்பது பெரும்பாலான அதிமுகவுக்கே விருப்பம் இல்லை. இது நிதர்சனமான உண்மை. பாஜகவுக்கும் விருப்பம் இல்லை. பாஜக பொறுத்தவரை யார் எந்த கட்சியினர் வாக்கும் தான் பெற்றுக்கொண்டால் அவர்களுக்கு சந்தோஷம். ஏன்னா தமிழகத்தை பொறுத்தவரையும் பாஜகவுடைய வாக்கு வங்கி உயர வேண்டும் என்பது தான் பாஜக குறியா இருக்கிறது. அப்போ இது போல இந்த கருத்து வேறுபாடு இருக்கக்கூடிய நபர்கள் எதிர் திசையில் இருக்கக்கூடிய அணிக்கு ராமதாஸ் செல்வாரானால் அவருக்கான வாக்குகள் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் கணிசமான வாக்குகள் தான் போகும். இதனால் வெற்றி வாய்ப்பு தீர்மானிக்கப்படுமா என்பது ஒரு பெரும் கேள்விக்குறி. இப்போ எப்படி அதிமுக இரண்டாக பிளவுபட்டு இருந்ததோ அதுபோல தற்போது பாமகவும் பிளவுபட்டிருப்பது அந்த நிர்வாகிகளிடமும் பாமகவில் இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்கள் மத்தியில் ஒரு பெரும் அதிருப்தியே நிலவி வருகிறது. அரசியல் அப்டேட் நிகழ்ச்சியில் தினந்தோறும் தமிழக அரசியலில் நடந்து வரக்கூடிய நிகழ்வுகள் குறித்து இன்றைய விவாதத்தில் கலந்து ஆலோசித்ததை பார்த்தோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சிவராமன். நான் சாமுவேல் அபினேசன்.